அடுத்த வசனம் வாசிப்போம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். 8வது வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவுள். ஆமென். இங்கே தூக்கம் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பாவம் செய்கிற மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? விழிப்பாக தூங்கி கொண்டிருக்கிறான். அதான் நிர்விசாரமா இருக்கிறான், நிர்விசாரமாக தூங்கி கொண்டிருக்கிறான் பாவத்தில். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மரித்தோரை விட்டு எழுந்துரு, எபேசியர் 5:14 எழுதப்பட்டிருக்கு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆக நீங்க வாசிக்கிறோம், மற்றவர்கள் தூங்குறத போல நீங்க தூங்காம. அக்கா சரீரத்தில் தூங்கவே வேணா சொல்லல, எல்லாம் தூங்கலாம், 8 மணி நேரம் தூங்கலாம். அம்மே சோதரம். மற்றவர்கள் தூங்குறத போல தூங்காம நீங்க விழித்துக் கொண்டு எப்படி இருங்க? தெளிந்தவர்களா இருக்க கிடங்க. என்ன அர்த்தம்? பாவம் செய்யாமல் தெளிந்தவர்களாயிருங்கள். ஸ்தோத்திரம். அதுதான் 8வது வசனம் சொல்றது. பகலுக்குரியவர்களாக நாமும். நீங்கள் நான் யாரு? பகலுக்குரியவர்கள். ஆமே. நாம் இரவுக்குரியவர்கள் அல்ல. நாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. பகலுக்குரியவர்கள். நம்ம தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை என்ன செய்து கொண்டிருப்போம்? தரித்து கொண்டிருப்போம். தலைச்சீரா அப்படின்னா ஹெல்மெட். நம்ம ஹெல்மெட் என்ன தெரியுமா? ரட்சிப்பு, சால்வேஷன் தான் நம்ம ஹெல்மெட். ஆமே. ஒரு வண்டியை கொஞ்ச நேரம் நெசியும் ஹெல்மெட் போடாமல் வெளியே கொண்டு போக முடியாது. உடனே எடுத்துக் கொள்வாங்க, ஃபைன் போட்டுருவாங்க, ஸ்பாட்டில் ஃபைன் போடுவாங்க. அதே போல் நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஹெல்மெட் அணிந்திருக்கணும். ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். சால்வேஷன். என்ன அன்பானவர்களே, அடுத்து பாருங்க, விசுவாச அன்பு என்கிற மார்க் கவசம். மார்க்கம் என்ன கவசம்? விசுவாசம், அன்பு. விசுவாசம் அவசியம். அடுத்து என்னது? அன்பு கவசம். அதெல்லாம் மார்க் கவசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏனென்றால் நாம் பகலுக்குரியவர்கள். நீங்கள் நான் யாரு? பகலுக்குரியவர்கள். ஆகவே தெளிந்தவர்களாயிரும். எப்போவும் மார்க்க அவசரம் இருக்கணும். விசுவாசம், அன்பு என்கிற மார்க்க அவசரம் இருக்கணும். தலையில் என்ன இருக்கணும்? ரட்சிப்பு என்கிற தலைசீரா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி நம்ம ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் பிடிக்குதோ, இங்கே ரட்சிப்பு இல்லைன்னா பிசாசு என்ன செய்வான்? பிசாசு அவன் பிடிச்சி ஃபைன் போட்டுருவான். அவன் வருவான். ஏன் ஹெல்மெட் போடலை? ஃபைன்.